வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. முதியோர்களை பாதிக்கிற இன்னொரு எலும்பு நோய் அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனை. ஸோ ஒரு 50 வயசுக்கு மேல போக போக அவங்களால இந்த படிக்கட்டு ஏற முடியறதில்ல, ஒரு பஸ்ல ஏறனா கூட அந்த ஸ்டெப்ஸ் ஏற முடியல, அந்த மாதிரி அந்த மூட்டுவாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோயால அது பாதிக்கப்படுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி எனக்கு சொல்லுங்க. மூட்டு வலி பொதுவாக எடுத்துட்டோம்னா நம்ம வயசானவங்களுக்கு மூட்டு வலி தொந்தரவு மிகவும் அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் பார்க்கும்பொழுது மூட்டோட நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும். மூட்டு என்பது நம்ம 3 எலும்புகளை சேர்ந்தது. மேலே இருக்கின்ற ஃபீமர், கீழே டிபியா மற்றும் பெட்டலா. இந்த 3 எலும்புகள் சேர்ந்தா நம்மளுக்கு மூட்டை ஃபார்ம் பண்ணுது. ஜென்ரலாக நம்ம பொதுவாக நம்ம அந்த எலும்புக்கு மூட்டை எலும்புக்கு 2 எலும்புகளுக்கு நடுவாக ஜவ், அதாவது மெனிஸ்கஸ் என்கின்ற ஜவ்வு இருக்கிறது. இந்த ஜவ்வு தான் நம்ம முட்டோட எலும்பு, ஒரு மேலே இருக்க எலும்புல இருந்து கீழே இருக்க எலும்புக்கு அவர்களுக்கு அந்த எடையை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இப்போ இயற்கையாக நம்ம பிறக்கும் பொழுது அந்த மெனிஸ்கஸ் ஜவ்வுங்கிறதோட தன்மை என்பது ஹைட் என்பது அதிகமாக உள்ளது. நம்மளுக்கு வயது கூட கூட நம்ம நிறைய நடக்க அந்த எலும்பின் ஜவ்வோட தன்மை என்பது ஹைட்டுங்கிறது குறையுது. ஸோ இந்த ஜவ்வு தேய்மானம் ஏற்படும் பொழுது அந்த மேலே இருக்க எலும்பு அந்த ஜவ்வின் மூலமாக கீழே இருக்க எலும்புக்கு அது எடையை டிரான்ஸ்மிட் செய்யாமல் நேரடியாக மேலே இருக்கும் எலும்பு கீழே இருக்க எலும்பும் உறையும் பொழுது ஏற்படுறதுனால தான் மூட்டு வலி என்பது வருகின்றது. இந்த மூட்டு வலி தேய்மானம் என்பது யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்க்கும் பொழுது உடல் பருமன் அதிகமாக உள்ளவருக்கு மிகவும் ஆரம்ப வயசிலேயே அந்த அதிக எடை அந்த மூட்டு மூலமா டிரான்ஸ்மிட் ஆகும் பொழுது அவங்களுக்கு மூட்டு தொந்தரவுகள் சீக்கிரமாக ஏற்படுகின்றது. அது இல்லாமல் மூட்டில் இதற்கு முன்பு ஏதாவது அடிபட்டு இருக்கு, அவங்களுக்கு சின்ன வயசு ஏதாவது அடிபட்டு இருந்தா அவங்களுக்கு மூட்டு வலி கூடிய தொந்தரவுகள் ஏற்படுது. இது இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ் மூலமா வருவது அவர்களுக்கு இந்த ரொமட்டாய்டு தொந்தரவு இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் இளைய வயதிலேயே இந்த மூட்டு தேய்மானம் என்பது தொடங்குகிறது. இந்த நோயின் அறிகுறிகள் என்று எடுத்து இவங்க ஆரம்ப நிலையில மூட்டு வலி என்பது ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப நேரம் சேர்ல உட்கார்ந்து இருந்து எழுந்திருக்கும் பொழுது வலி தொடங்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டமா அவங்களுக்கு இருக்கும். உட்கார்ந்து இருந்து எழுந்திருக்கும் போது மூட்டு வலி இருக்கும். அப்புறம் நடக்க அவங்களுக்கு அந்த வலி குறையுது என்ற மாதிரி தான் இந்த சிம்டம்ஸ் தொடங்குகிறது. பின்பு நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கட்டுல ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் மூட்டு வலி இருக்கிறதும் மூட்டில் பலம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு அறிகுறியாக இருக்கிறது. பின்பு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு காலை வேலையில ஏந்திருக்கும் பொழுது கால் ரொம்ப இறுக்கமா குடிச்சிட்டு இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அரிதா இருக்கு. அது ஒரு அரை மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கழித்து அவங்க நடந்த பிறகு அவங்களுக்கு அந்த நோயோட அறிகுறி குறையும். பின்பு அது போல மாலை வேளைகள்ல திருப்பி அந்த வலி தொடங்க ஆரம்பிக்கும். அவர்கள் மாலை வேளைகளில் நடக்க அந்த வலியும் அதிகமாக இருக்கும். அந்த முட்டியின் வீக்கமும் அதிகமானத பொதுவாக காணப்படுது. இதுதான் அந்த மூட்டு வலியோட அறிகுறியா இருக்கு. நன்றி சார். இப்ப மூட்டு வலி எதனால ஏற்படுது அப்படின்றத பத்தி சொன்னீங்க, அப்புறம் அதுக்கான அறிகுறி சொன்னீங்க. இது எந்த மாதிரியானவர்களுக்கு அதிகமான பாதிப்பை தருது? இந்த மூட்டு வலி பிரச்சனை யாருக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளையும் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த மூட்டு வலி என்பது நம்ம முன்பே கூறியது போல ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமா இருக்கவங்களுக்கு மிகவும் காமனாக காணப்படுது. அது இல்லாம இந்த ரொமட்டாய்டு தொந்தரவு அவங்களுக்கு இருக்கிறவங்க எளிதாகவே இந்த மூட்டு தொந்தரவு ஆரம்பிக்கிறது. இது இல்லாம அவங்களுக்கு சில முட்டில் கிருமி தொற்று ஏற்பட்டு அந்த முட்டு அரிப்பு ஏற்பட்டவர்களுக்கும் எளிதாகவே இந்த மூட்டு தேய்மானம் காணப்படுது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் பொழுது அந்த மூட்டினுடைய ஜவ்வோட அளவு தெரியும். அதை பார்க்கும் பொழுது நம்ம மூட்டு தேய்மானம் என்பதை தெரிஞ்சு கொள்ளலாம். இதை எப்படி நம்ம சரி செய்வது? ஒரு 45 வயது ஒருத்தருக்கு மூட்டு வலி இருக்கு, ஆரம்ப நிலையில இருக்கு, நம்ம அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு. மூட்டு வலி ஆரம்ப நிலையில இருந்தா என்ன நம்ம சரி செய்யலாம், இல்ல அதோட ரொம்ப அதிகமான மூட்டு வலிக்கு என்ன வழிமுறைகள் என்பதை பார்ப்போம். ஒருத்தருக்கு 40 இருந்து 50 வயதோடு வரும் பொழுது ஆரம்ப நிலையில ஒரு மூட்டு வலி இருக்கு அப்படிங்கும் போது இது வேகமாக முன்னேறக்கூடியதோ இல்ல இன்னும் இந்த மூட்டு தேய்மானம் தீவிரமானதை தடுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. முக்கியமாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எக்ஸசைஸ், அவங்க 40-45 வயசுல இருக்கும் பொழுது அந்த முட்டின் தொடையில் உள்ள தசைகளுக்கு தேவையான எக்ஸசைஸ் செய்யும் பொழுது
முட்டுக்கு போகின்ற அந்த எடை குறைகிறது. அதன் மூலம் முட்டு தேய்மானம் மிகவும் குறைக்கப்படுகிறது. என்ன மாதிரியான எக்ஸசைஸ் செய்யலாம் பொழுது ஈஸியாக வீட்டிலே செய்யக்கூடிய உடற்பயிற்சி என்பது தோப்புக்கரணம். அவர்கள் முழுசாக தோப்புக்கரணம் கூட பாதி தோப்புக்கரணம் ஒரு நாளைக்கு காலையில ஒரு 10 முறையும் ஈவினிங் 10 முறையும் செய்யும் பொழுது அந்த தொடை தசைநார்கள் மிகவும் வலுப்படுது. அதன் மூலமா முட்டு தேய்மானம் குறைக்கப்படுகிறது. இது இல்லாம அவர்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். தினமும் அரை மணி நேரம் காலையோ மாலையோ செய்யும் பொழுது முட்டுக்கு நன்றாக ரத்த ஓட்டம் போகும் பொழுது முட்டு எலும்பு தேய்மானம் குறைகிறது. இவை மூலமே சரி செய்யலாம். பின்பு உணவு முறை கால்சியம் அதிகமாக உள்ள மற்றும் விட்டமின் டி அதிகமாக உள்ள உணவு முறைகள் சாப்பிட வேண்டும். இது இல்லாமல் புகைப்பழக்கம் முதல்வரை நாம் நிறுத்த வேண்டும். இதன் மூலமாக நாம் முட்டு தேய்மானத்தை குறைக்கலாம். மருந்து மற்றும் அதன் மூலமாக குறைக்க வேண்டிய முறைகள் என்று பார்க்கும்பொழுது நம்ம கால்சியம் விட்டமின் டி டேப்லெட் எடுக்கும் பொழுது முட்டு வலுப்பெறுது. அது இல்லாமல் மூட்டுக்கான வலி மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது அந்த மூட்டு குறைகின்றது. இதன் மூலம் வலி குறையும். அந்த மூட்டின் ஜவ்வை வீக்கத்தை குறைப்பதற்கான சில மாத்திரைகள் இருக்கின்றன. அதை நாம் எடுக்கும் பொழுதும் இந்த மூட்டு தேய்மானம் குறைகின்றது. கான்ட்ராக்டைல் சல்பேட், குளுக்கோசமைன் போன்ற மாத்திரைகள் நாம் எடுக்கும் பொழுது அந்த மூட்டின் ஜவ்வோட தன்மை வீக்கம் குறைகின்றது. அந்த அடர்த்தியும் கூடும் பொழுது நம் இயற்கையாகவே அந்த முட்டின் வலி குறைகின்றது. இவையாவும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் செய்கின்ற வழிமுறையாகும். இந்த வழிமுறைகள் குறையவில்லை என்றால் அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது மூட்டில் இன்ஜெக்ஷன் போடப்படுகின்றது. மூட்டில் அந்த ஜவ்வை எடுத்து இப்பொழுது நாம் மூட்டு தேய்மானம் அதிகப்படியாக உள்ள ஒரு 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு என்ன வழிமுறைகள் என்பது அவங்களுக்கு மாத்திரை எடுக்கும் பொழுது அதோட வலி என்பது பெரிதாக குறைவதில்லை. இறுதி நிலையில் இருக்க மூட்டு வலி என்பவர்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. இந்த அறுவை சிகிச்சை என்பது மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சையாகவே கூறப்படுகிறது. அந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த மூட்டின் வலி குறைகின்றது. இது இறுதி நிலையில் இருக்கின்ற மூட்டு தேய்மானவர்களுக்கு செய்யப்படுகிறது. பொதுவாக இருதய தொந்தரவோ இல்ல கிட்னி தொந்தரவோ ரொம்ப அதிகமா இருக்கிறவர்களுக்கு அதை பார்த்துதான் அவர்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை இதுவும் கட் பண்ணிடலாம். செய்ய வேணாம் சொன்னா அப்புறம் மக்கள் ரொம்ப நெகட்டிவா இருக்குது. மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை மூலமாக அவர்களுக்கு எளிதாக இந்த மூட்டு போன்ற தொந்தரவு நீக்கப்படும். அறுவை சிகிச்சை செய்த 2 மற்றும் 3வது நாட்களையே மக்கள் நடைபயிற்சியை மேற்கொள்ளலாம். அதனால் இது ஒரு நல்ல ஒரு மாற்று தீர்வாக அமையும். இதை தவிர அறுவை சிகிச்சை இல்லாமல் பொதுவாக காணப்படுற பிசியோதெரபி வீட்டில நம்ம ஈஸியா மூட்டு வலி இருக்கு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு பிசியோதெரபி என்பது நம்ம சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு துண்டால் நினைச்சு நம்ம மூட்டு மேல டெய்லி நைட்டு ஒத்தனம் கொடுக்கும் பொழுது நம்மளோட மூட்டோட வலியும் மற்றும் வீக்கமும் குறையுது. இது மிகவும் வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு எளிமையான முறையாகும். இல்ல இது சில பேருக்கு ஒத்துக்கலைங்கிற பொழுது ஐஸ் எடுத்துட்டு நம்ம மூட்டு மேல ஒத்தனம் கொடுக்கும் பொழுது மூட்டோட வீக்கமும் அந்த ஜவ்வோட வீக்கமும் குறைகிறது. இதையெல்லாம் செஞ்சும் நம்மளுக்கு வலி குறையவில்லை என்றா நம்ம பிசியோதெரபிஸ்ட் செஞ்சுக்கலாம். அங்க மெழுகு ஒத்தனமோ கரண்ட் ஒத்தனமோ செய்யும் பொழுது இந்த மூட்டோட வலிகள் குறைகிறது. இவை இல்லாம இந்த மூட்டுக்கு நம்ம சப்போர்ட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். சோ மூட்டுல வெயிட் அதிகமாக போகாம இருக்கிறதுக்காக முட்டிக்கு பெல்ட் கொடுப்போம். சோ பிரேசஸ் சொல்லப்படுது. இந்த முட்டோட பெல்ட்டுகள் போடும் பொழுது அங்க அது மூலமாக போகின்ற எடையை குறைக்கும் பொழுது இயற்கையாகவே அந்த வலி குறைகிறது. சோ இவைதான் நாம் மூட்டு வலி பற்றிய அறிவு. நன்றி சார். இப்போ மூட்டு வலி பிரச்சனை யாருக்கெல்லாம் ஏற்படுது, அது எப்படியெல்லாம் உணவு முறையில தவிர்க்கலாம், மருத்துவ வழிமுறைகள் என்ன இருக்கு அப்படின்றத எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண பிறகு எத்தனை வருஷத்துக்கு அது பலனுள்ளதா இருக்கும், அது லாங் லைஃப் இருக்குமான்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் சார். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது இயற்கையாகவே ஒரு 60 வயது நிரம்பியவருக்கு தான் செய்யப்படுது. ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையோட ஆயுட்காலம் போது ஒரு 20 இருந்து 25 வருடங்கள் நமக்கு இருக்கும். சோ நம்மளுக்கு 22 வருடங்கள் இருக்கும்போது அதன் பிறகு அவர்களுக்கு அதில் வேற ஏதாவது தேய்மானம் ஏற்பட்டிருக்கு, அதில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருக்கா, நம்ம 2வதாக சர்ஜரி ஒன்று செய்யற மாதிரி இருக்கும். அந்த சர்ஜரி செய்யும் பொழுது இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும். அதனால இதனால ஒரு மிகப்பெரிய தொந்தரவு இருக்கிறது. நன்றி சார். இப்போ தெளிவா எங்களுக்கு சொன்னீங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எவ்வளவு நாள் இருக்கும் என்றது பத்தியும், சோ முதியோர்கள் இந்த மூட்டு வலி பிரச்சனையில இருந்து எப்படி அவங்க பாதுகாத்துக்கலாம்ன்றதையும் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முதுகு எலும்பு தான் அடுத்து முதியோர்களை அதிகமா பாதிக்கிற விஷயம்.
அவங்களால ஒரு இடத்துல ஒரு நேரம் உட்கார முடியறதில்ல. ஸோ போயிட்டு படுத்துக்கிறது, உடனே ஈஸி சேர் வேணும், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா முதுகு எலும்பு தேய்மானம்ன்றதும் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை பத்தி எங்களுக்கு சொன்னீங்கன்னா. முதியோருக்கான முதுகு எலும்பு தொந்தரவு என்பது பார்க்கும்பொழுது முதுகு தண்டு எலும்பு மொத்தம் நம்மளுக்கு 33 எலும்புகள் இருக்கின்றன. ஸோ ஒரு எலும்புக்கு நடுவிலையும் பார்த்தீங்கன்னா மூட்டு இருக்கு. ஸோ ஒரு 45-50 வருடங்கள் கழித்த பிறகு அந்த மூட்டுகள் எலும்புகள் தேய்மானமாகும் பொழுது அவர்களுக்கு பொதுவாக ஒரு முதுகு வலி ஏற்படுது. இந்த முதுகு வலி எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொதுவாக சொல்லப்படுறது சேர்ல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஏஞ்சிருக்கும் பொழுது முதுகு டைட்டா பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுதான் முதுகு வலி என்று நம்ம அதை டிவைட் பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு மெக்கானிக்கல் பேக் பெயின் சாதாரண முதுகு வலியா இல்ல ரொம்ப ஒரு சீரியஸான ஆபத்தான வலியாங்கிறத எப்படி பார்க்கணும்னா, ரொம்ப உட்காந்து ஏஞ்சிருக்கும் போது முதுகு வலி மட்டும் இருக்கு அப்படிங்கிறப்போ இது நம்ம மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்லுவோம். இது நம்ம வாழ்வியல் மாற்றங்களோ சில எக்ஸசைஸோ செய்யும் பொழுது நம்ம இந்த வலியை குறைகிறது. ஆனா இன்னும் சில குறிப்பிட்ட மக்களுக்கு ஏற்படும் முதுகுவலி என்பது முதுகுவலி எட்டாமல் கால் நரம்பு கால் தொடைக்கு பரவுகின்ற ஒரு வலியாக இருக்குது. அவனுக்கு முதுகுவலியை விட உட்காந்துட்டு இருந்தாலும் எழுந்திருக்கும் பொழுதும் அந்த வலி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவுது அப்படின்னு இப்ப சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு வலி ஏற்படும் போது அது ஒரு ஆபத்தான, அது ஒரு முக்கியமான வலியாக எடுத்துக்கொண்டு அது நீங்க உடனே உங்க மருத்துவரை காண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அந்த முதுகுவலி காலுக்கு பரவும் பொழுது அது கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனை தேவைப்படுது. முதுகுல மட்டும் வலி இருக்கும் பொழுது சில மாற்றங்கள் நம்ம செய்யும் பொழுதும் சின்ன எக்ஸசைஸ் செய்யும் பொழுதும் இந்த வலி குறைகின்றது. ஸோ இப்பொழுது இவர்களுக்கான நம்ம சிகிச்சை முறை பத்தி பார்ப்போம். வெறும் முதுகு வலி மட்டும்தான் இருக்கு. நம்ம உட்காந்து எழுந்திருக்கும் பொழுது ஒரு முதுகு வலி இருக்கு, கொஞ்ச நேரத்தில் சரியாது அப்படிங்கும் போது இது ஆரம்ப நிலையில முதுகு தசையோட அழற்சியால வருது. அந்த மசில் வீக் ஆகும் பொழுது ஒரு நாள் ஸ்ட்ரெயின் பண்றதுனால வர ஒரு வலிதான் இது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்பது முதுகு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ முதுகு தண்டுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நேராக நின்றுட்டு முதுகு தண்டுக்கு தேவையான சில பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பயிற்சிகள் நாம் செய்யும் பொழுது இயற்கையாகவே அந்த முதுகு தண்டு எலாஸ்டிசிட்டியோட மெயின்டைன் ஆகும் பொழுதும் நம்மளுக்கு அந்த வலி ஏற்படுற தன்மையும் குறைகிறது. இது நம்ம சத்தான உணவு சாப்பிடுவதன் மூலமும் பயிற்சி மூலமாகவும் நம்ம இந்த மெக்கானிக்கல் பேக் பெயின்ன்றதை தடுத்துடலாம். நாம் இரண்டாவது கூடப்படுகின்ற இடுப்பு வலி, காலுக்கு பரவுகின்ற மாதிரியான வலி என்பது நம் முதுகு தண்டு நரம்போ முதுகு தண்டுவோட ஜவ்வில் பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த வலி ஏற்படுது. இந்த வலி ஏற்படுவர்கள் இந்த முதுகு தண்டு பயிற்சி என்பதை செய்வதற்கு முன்பாக மருத்துவரை ஆலோசித்த பின்பே செய்ய வேண்டும். அவர்களுக்கு மருத்துவரை கண்டு எம்ஆர்ஐ ஸ்கேனோ எக்ஸ்ரே செய்து பார்த்து முதுகு தண்டு நரம்பில் ஜவ்வு தொந்தரவோ இல்ல அதோட எலும்பு நரம்பு தொந்தரவு இருக்கும் பொழுது அதற்கேற்ற போல நம் மாத்திரைகளோ அதற்கேற்ற இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதோ இல்ல அறுவை சிகிச்சை தக்கவாறு செய்து வரும்போது இந்த நோயிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறோம். நன்றி சார். இப்போ முதியோர்களுக்கு ஏற்படுற முதுகு சம்பந்தமான நோய் அதை பத்தியும் எங்களுக்கு விளக்கமா சொன்னீங்க. ஸோ உங்களோட நேரத்தை இவ்வளவு தூரம் எங்களுக்காக செலவு பண்ணி முதியோர்களை மெயினா பாதிக்கிற எலும்பு புரை நோய், அதுக்கப்புறம் மூட்டுவாதம் அதை பத்தியும் சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு முதுகு வலி பிரச்சனைகள் அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழிமுறைகளையும் சொன்னீங்க. இது எங்களுக்கு நேயர்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டு மகிழுங்கள். நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டு மகிழுங்கள். காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம்.